ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படி முக்கியமா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நிறைய பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. இப்போ கொஞ்ச காலமாகவே இது நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலில் லைவ் போடுவேன். லைவ் போடும்போது வர்ற மக்கள் எனக்கு லைவில் சப்போர்ட் பண்ணுற பசங்க தம்பிமாருங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அக்கா இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சியும் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது சரிப்பா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் லைவில். அவங்களும் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த தடவை நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எதுனா, தேனி மாவட்டத்தில் சீப்பாலக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. சீப்பாலக்கோட்டையில் பூக்குழி அம்மன் சுயம்பாக வந்தவங்க அந்த இடத்துல. அதனால் அக்னியில் வந்தவங்க, அதனால தான் பூக்குழின்னு சொல்லுவோம். அதனால் நாங்கள் இந்த பௌர்ணமிக்கு போனோம். போகும்போது நம்மளுடைய பழக்கத்தில் யாருக்காவது நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் கயிறு கிழங்கு வாங்கி அதில் பூ வச்சு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி மரத்தில் கட்டுவாங்க. அது எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அப்போ நம்மள்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்கல்ல, எல்லா மக்களுக்கும் வேண்டி நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வருவோன்னு சொல்லி நான் ரெடி பண்ணி போயிட்டேன். கோயிலில் போய் ரெடி பண்ணோம். அங்கேயே சாமிகிட்ட கொடுத்து பூஜை பண்ணி அவர்கிட்டையும் சொன்னேன், நல்லபடியாக சாமி கும்பிட்டு கொடுங்க, நிறையா பசங்களுக்கு பொண்ணுகளுக்கு திருமணம் முடியணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவரும் அர்ச்சனை பண்ணி கொடுத்தாரு. திருப்தியாக மன நிறைவோடு செஞ்சுட்டு வந்திருக்கேன். மக்களே, எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக மாலை எடுத்து கொடுப்பா. அம்மன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெத்தாக்கம்மன். எங்களுடைய சீலக்காரின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வீட்டில் பெண் தெய்வங்கள் உருவாகும் இல்லையா, அதே மாதிரி தான் எங்களுடைய அம்மனும். ஒரு சொல் நாயகி, அவள் சொல்கிறதுக்கு அப்பிலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் பெத்தாக்கம்மன். திருவடிகளே சரணம். பெத்தாக்கம்மன் திருவடிகளே சரணம். பெத்தாக்கம்மன் திருவடிகளே சரணம். நாங்கள் எப்பயுமே இதே தான் சொல்லிகிட்ருப்போம். எல்லா மக்களும் நல்லா வேண்டிக்கங்க. திருமணம் ஆகாத அனைவருக்குமே நல்லபடியாக திருமணம் ஆயிரும். அம்மன் மாலை எடுத்து கொடுப்பா. நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதுதான் உங்கள் மலரக்காவோட ஆசை. ஓகே, வீடியோ பார்க்குறவங்களும் சாமியை நல்லா வேண்டிக்கங்கப்பா. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கடைசியாகவும் ஒரு முறை சொல்கிறேன், எங்கள் அம்மன் பேர் பெத்தாக்கம்மன். பெத்தாக்கம்மன் சாமி நல்லா கும்பிட்டுக்கங்க. கை மேலே பலன் கிடைக்கும். எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது பாருங்கள். உங்கள் மலரக்கா முழு மனதோடு நான் கயிறு கட்டிட்டு வந்திருக்கேன். நல்லதே நடக்கும். பெத்தாக்கம்மா